மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அண்ணி, வா கமலா, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஆமா அண்ணன் இல்லையா? இல்லம்மா, வெளியூர் போயிருக்காரு. என்ன போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ நாம நினைச்சதெல்லாம் எங்க நடக்குது? நல்லது நினைச்சா நடக்கும், கண்டதை நினைச்சா எப்படி நடக்கும்? அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஷாலினி சொல்லிருப்பாளே. சொன்னா திரும்ப திரும்ப அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பிள்ளைய நாங்க சரியா வளர்க்கல. அந்த குற்றச்சாட்டை நாங்க ஒத்துக்கிறோம். மாமா, இப்போ திருந்தனா சரிதான். அப்புறம் அந்த ஐஸ்வர்யா குடும்பம் வந்து பேசினாங்க. வர வெள்ளிக்கிழமை கோயில்ல சிம்பிளா கல்யாணம் வச்சிருக்கோம். கட்டாயம் வரணும். ஏன்னா உறவுகள்னு சொல்லிக்கிட்டா அது நீங்க மட்டும்தானே. வேற யாரையும் நாங்க பெருசா கூப்பிடல. நீயும் கூப்பிடு. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ அண்ணி, எங்க புள்ள கல்யாணத்துக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. சரிங்க மாமா. என் புள்ள கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடக்காம போயிடுச்சு. ஷாலினி எங்க வீட்டு மருமகளா வரணும்னு நான் எத்தனையோ வருஷம் கனவு கண்டேன். அதுவும் நடக்கல. என் மனசே உடைஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும் கமலா? பெரியவங்க நம்ம எவ்வளவோ ஆசைப்படுறோம். பிள்ளைங்க வளர்ந்து நம்ம கனவெல்லாம் மாத்திடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நம்ம ஆசைகளை அவங்க மேல எப்படி திணிக்க முடியும்? பத்திரிகைலாம் எதுவும் அடிக்கல. அதுக்கு நேரமும் இல்லை. அதான் வாய் வார்த்தையா கூப்பிடலான்னு வந்திருக்கோம். நமக்குள்ள என்னங்க சம்பிரதாயம்? நேர்ல வந்து கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம். சரி, கிளம்பலாமா? இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, அதான் வேண்டாம். அண்ணி, நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், ஏதாவது புதுசா பிரச்சனை கிளப்ப போறியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். வாங்க அண்ணி. சரிங்க, உட்காரு மாமா. சொல்லு கமலா. இல்ல, ஷாலினியை கொஞ்சம் அடக்கி வைங்க. அவ ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கா. திமிரும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அதானே பார்த்தேன். என்னடா அமைதியா பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதேன்னு யோசிச்சேன். அன்னைக்கு பொண்ணு வீட்டுல சம்மந்தம் பேச வந்தேன். இவ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி அவங்க கூட வரணும்? எங்க வீட்டு பிரச்சனைக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவளோட ஆணித்தரமான பேச்சு வச்சுதான் இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. சம்பந்தம் உன் பையன் உருவாக்குனது. குத்துதே கொடைதேனா என்ன அர்த்தம்? சூழ்நிலை என் பையனை குற்றவாளி ஆக்கிடுச்சு. அதுக்கு கண்டவ வந்து கண்ட மாதிரி பேசுறதா? ரொம்ப ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கா. இது பாருங்க, அவளை அடக்கி வைக்கலனா நல்லாவே இருக்காது. கமலா, என்ன நீ திமிரு கிமிருன்னு பேசிட்டு இருக்க? சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவளுக்கும் கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்ல, பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. போலாமா? வரேன். சரிங்க மாமா. வரேம்மா, அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். வரேம்மா. என்ன பேசி முடிச்சிட்டியா? என்ன சொன்னாங்கம்மா? போதும் ஷாலினி, இனிமே ஓன் வாழ்க்கை ஓன் பிரச்சனைன்னு இருக்க பழகு. தேவையில்லாத வம்புத்து புக்கெல்லாம் போகாத.